ரெண்டு கையும் இப்படி வச்சுட்டேன்னா யூ ஆர் இன் த லேர்னிங் ஸ்டேட். சரியா? மெடிடேஷன் ஸ்டேட்னா ரெண்டு. வள்ளலார் என்ன பண்ணுவாங்க, இப்படி இப்படி கை கட்டிட்டு இருப்பார். மெடிடேஷன் ஸ்டேட். விவேகானந்தன் இப்படி கை கட்டிருப்பார். இது இப்படியும் கை கட்டிக்கலாம். எல்லாமே மெடிடேஷன் தான். ரெண்டு விரலையும் ரெண்டு கையும் சேர்ந்துட்டேன்னா யூ ஆர் என்டர் டு த ஆல்பா லெவல். அப்படியே போவ மெதப்ப எங்க போறேன்னு தெரியாது. உடல் மட்டும்தான் இங்க இருக்கும், உன்னோட பொருள் ஆவியும் எங்கேயோ சுத்திட்டு இருக்கும். சரியா? சோ மெடிடேஷன் ஸ்டேட்ல இல்லாம ஆக்டிவ் ஸ்டேட் வாங்க. சரி, ஓகே. சோ when you possess skill, ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தெரிஞ்சீங்க. இந்த ஸ்கில்ன்றது ஒரு நாள்லாம் டெவலப் பண்ண முடியாது. இப்ப கம்யூனிகேஷன் ஸ்கில்னா இப்ப இந்த சப்ஜெக்ட் வந்து 3 ஹவர்ஸ்ல என்ன நடத்த முடியும் அப்படின்றேன். அது எப்படி எனக்கு வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 26 இயர்ஸா சப்ஜெக்ட் டேஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். when you taste it you never leave it. சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இல்ல ஏதோ ஒரு விஷயம் அடிக்ட் ஆயிட்ட அப்படின்னா நீயே விட மாட்டேன். இப்ப நான் டெய்லியும் படிக்காம தூங்கவே மாட்டேன். சரியா? படிக்காம தூங்க மாட்டேன். ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டேன், படிக்காமல் தூங்க மாட்டேன் அப்படின்னு போட்டேன். அப்ப அதுதான் அந்த ஹாபிட் வந்துடுச்சு. சரி, இப்ப இந்த ஸ்கில் நம்ம டெவலப் பண்றது வந்து இட் இஸ் அ டெய்லி பிராக்டிஸ். நான் எவ்வளவு நேரம் சார் பிராக்டிஸ் பண்ணணும்? இப்போ ஜிசிடியில் ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் நான் ஃபாலோ பண்ற பிராக்டிஸ் இருக்கு. இப்போ கிளாஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். கிளாஸ் வந்து போன செமஸ்டர் வந்து நான் எடுத்த சப்ஜெக்ட் வந்து கேஓஎம் எடுத்தேன். கேஓஎம்னா எடுத்தேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பசங்களுக்கு என்ன இதுனா 1 minute 1 கான்செப்ட். ஏதோ ஒரு கான்செப்டா அவங்க பேசணும். பேசி வீடியோ ரெக்கார்ட் கேமரா ஆன் பண்ணி பேசி எனக்கு டெய்லியும் ஒரு வீடியோ அனுப்பிச்சிட்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு செமஸ்டருக்கு எத்தனை படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா 100 படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ கிளாஸ்ல 64னா அந்த செமஸ்டர் முடியும் போது 6400 படம் ரிலீஸ் ஆகியே இருக்கும். ஒருத்த கூட மிஸ் ஆக மாட்டான். டெய்லி ஒரு கான்செப்ட் பேசும்போது அவன் ஃபுல் ஃபிளெஜ்ஜா ரெடி ஆயிடுவான். இப்போ எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் இப்படிதான் பிராக்டிஸ். அப்போ நான் இது வரைக்கும் எவ்வளவு வீடியோஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னா, என் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ மட்டும் 2 lakhs வீடியோஸ். ஏன்னா என்ன ஜேர்னி கவர்மெண்ட் சர்வீஸே வந்து ஆல்மோஸ்ட் ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் 19 இயர்ஸ். ஸோ 19 இயர்ஸ் முடிச்சதுனால என்கிட்ட 2 lakhs வீடியோஸ் கிட்ட இருக்கு. அப்பப்போ என்னோட யூடியூப்ல போடுவேன். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 யூடியூப் சேனல் மேல இது பண்ணி வச்சிருக்கேன். சரியா? கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாச்சும் ஒரு சேனல்ல டக் டக்குன்னு மாத்தி மாத்தி போட்டுட்டே இருப்பேன். ஸோ அதுல என்னோட மோஸ்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து நான் நடத்துறது டெக்னிக்கலான கண்டென்ட் நான் கொடுக்குற இது விஷயம் வந்து ப்ரொஃப் சுரேன் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. PROF சுரேன் டாக்ஸ். இதுல வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அப்புறம் அந்த சப்ஜெக்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் போற எல்லா சப்ஜெக்ட்டுமே பேசியிருப்பேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒரு 10 வாட்டியாச்சும் நான் நடத்தியிருப்பேன். ஏன்னா வந்து ஜேர்னி பெருசு இல்லையா? ஸோ இந்த கண்டென்ட்லாம் எல்லாருக்குமே இட் இஸ் ஓப்பன் டு ஆல் த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி. யாருக்கெல்லாம் தமிழ் தெரியுமோ, ஏன்னா தமிழ்ல பேசுறதுனால இங்கிலீஷ்ல பாக்குறோம் ஹிந்திக்காரங்களாம் புரியாது. சார் யூ கேன் டாக் இன் இங்கிலீஷ் சார் அப்படின்னு போடுவான் ஹிந்திக்காரன். ஹிந்திக்காரனுக்கு நிறைய சேனல் இருக்கு. சரியா? அவங்க எல்லாருமே ஒரு 100 சேனல் 200 சேனல் வச்சிருக்காங்க. தமிழுக்கு தான் கரெக்டா கண்டென்ட்லாம் நான் தமிழ்ல பேச ஆசைப்பட்டேன். சரி, நம்ம கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுவோம் சொல்லிட்டு. சரியா? ஸோ என்னன்னா அந்த ப்ரொஃப் ஸ்டூடெண்ட் டாக்ஸ்ல ஃபுல்லா உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, சப்ஜெக்ட் 3 ஹவர்ஸ்க்குள்ள எப்படி இது பண்றது, எல்லாமே மைக்ரோ லேர்னிங். நான் ஃபாலோ பண்ற எல்லாமே வந்து வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங். மைக்ரோ லேர்னிங் என்னன்னா இட் இஸ் ஷார்ட் வீடியோ. 1 நிமிஷம் இருக்கும், 2 நிமிஷம் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட் ப்ராக்டிஸும் இருக்கும், எல்லா ஸ்டூடெண்டோட ப்ராக்டிஸும் இருக்கும். அப்புறம் நான் கிளாஸ்ல நடத்துனது சில வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு இது பண்ணிருப்பேன், ஷேர் பண்ணி. எல்லாமே என்னால் பண்ண முடியாது, ஏன்னா 2 lakhs இல்லையா? உட்காந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சா நம்ம ஆய்ஸ் ஃபுல்லா அதுக்கே முடிஞ்சிடும். ஸோ அதனால சாம்பிள் ஏதாச்சும் 1-2 அப்படியே இது பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நீங்க அது பார்க்கலாம். அது இல்லாம என்னோட டெக்னிக்கல் கண்டென்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபார் TRB கேட் IES அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபார் கேட் TRB IES அது ஒன்று இருக்கு. அப்புறம் ப்ரொஃப் சுரேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து காமன் சேனல். ஸோ நீங்க பாருங்க, யூ கேன் அப்ரிஷியேட் த டெக்னிக்கல் கண்டென்ட். என்னோட ஜேர்னி வந்து அந்த இதை நீங்க இது பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கில்ஸ்க்கு வருவோம். இந்த ஸ்கில்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்துட்டோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ராடா எப்படிலாம் டெவலப் ஆகலாம், ஸோ எந்த மாதிரிலாம் போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா எனக்கு நான் எப்படி வந்து நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம், எனக்கு நான் என்ன கோல் செட் பண்ணலாம், தேர்ட் இயர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் நான் என்ன கோல் செட் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். சரியா? பாப்பமா வாங்க. ஸோ மெக்கானிக்கல் as a மெக்கானிக்கல் இன்ஜினியரா ப்ராடா என்ன இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த போர்டு அழிச்சிருங்க.
ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் வரும்போதே நம்ம எப்படி இந்த திசையில தான் பயணிக்க போறோம் அப்படின்னு தெரியணும். இந்த திசையில தான் பயணிக்க போறோம் அப்படின்னு தெரியணும். அந்த பயணம் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஜேர்னி வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த திசை தான் போக போறோம் அப்படின்னா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் என்ன ஏது அப்படின்றது இது பண்ணலாம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ப்ராடா வந்து 4 கேட்டகரியா வந்து நம்ம பார்க்கலாம். 4 கேட்டகரியா நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல், ஒரு சாக் பீஸ் எடுத்து மேல மெக்கானிக்கல் அப்படின்னு போடுங்க. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட். எப்பவுமே ஒரு கம்யூனிட்டிக்கு வந்தோம்னா நம்ம வந்து we have to introduce ourselves. So myself, Rahul Venkateswaran, study at BA Mechanical. So ராகுல் மேட்டுப்பாளையம். ஓகே, சூப்பர். மெக்கானிக்கல் இங்க சென்ட்ரா. மெக்கானிக்கல், இந்த மெக்கானிக்கல் ஒரு 4 பிரிவா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். மெக்கானிக்கலை வந்து 4 பிரிவா பார்க்கலாம். எப்படி 4 பிரிவா பார்க்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இந்த 4 பிரிவா பார்க்கலாம். ஸோ பிரான்ச் ட்ரீ மாதிரி போடும். இந்த பக்கம் அப்படியே ஒரு கோடு, அப்படி அப்படி அந்த விளிம்பு வரைக்கும் கொண்டு போயிடுங்க. எண்டு வரைக்கும் கொஞ்சம் பிரம்மாண்டமா மனசுல வந்து பாகுபலி டைரக்டர் ஞாபகம் வச்சுங்க. அங்க வந்து டிசைன் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் கேட்டகரி. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா ஐ வாண்ட் டு பிகம் ஏ டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு நீ மனசுல வச்சுக்கலாம். நான் எனக்கு டிசைன் தான் பிடிக்கும் அப்படின்னு. இல்ல அடுத்தது தெர்மல் இன்ஜினியர். எனக்கு வந்து டிசைன் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் எ டிசைன் இன்ஜினியர். சரியா? இல்ல எனக்கு வந்து நான் ஐ வாண்ட் டு பிகம் ஏ தெர்மல் இன்ஜினியர், தெர்மல் டிவைஸ்லாம் பிடிக்கும், நாசில் பாய்லர் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா தெர்மல் இன்ஜினியர் ஆகும். அடுத்தது 3வது மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர். சரியா? எனக்கு வந்து மேனுஃபேக்சரிங்ல எனக்கு பேஷன் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் வரலாம். 4வது சாக் பீஸ் வச்சும் பக்கத்து கிளாஸ் இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. இங்க ஏதோ சின்னதா சாக் பீஸ். ஆமா. 4வது மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 4 கேட்டகரியிலையும் வந்து நீ எது வேணா போகலாம். ஒரு மெக்கானிக் இப்ப நீங்க எழுப்பி கேட்டா இந்த 4த்துல ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம். இல்ல அவுட் ஆஃப் பாஸ் திங்கிங் மாதிரி இல்ல நான் ஏ இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க. சரியா? நீங்க என்ன ஆக போறீங்க? எங்க பின்னாடி பாக்குறீங்களா? மேனுஃபேக்சரிங். சரியா? சரி, இப்ப ஒவ்வொருத்தர கேட்டா நமக்கு டைம் ஆகும். ராகுல் என்ன பண்ணலாம்? ராகுல் டிசைன் சொல்லியாச்சு. சரி, எத்தனை பேர் இந்த மொத்த கிளாஸ்ல எத்தனை பேர் டிசைன் இன்ஜினியர் ஆசைப்படுறீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட். 1 2 3. இப்போ உயரமா தூங்க என்றேன். 3 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 20. ஓகே. ஸோ 20 மெம்பர்ஸ் வந்து டிசைன் இன்ஜினியரா ஆக போறீங்க அப்படின்ட்டீங்க. சரி, தெர்மல் இன்ஜினியர் எத்தனை பேர்? தெர்மல் இன்ஜினியர் 2 3. பரவாயில்ல, ஏன்னா இது சூடா இருக்கும்ல, சூடா இருக்கும் ஆனா சுவையா இருக்கும். சரியா? தெர்மல் இன்ஜினியர் ஆனா இன்னும் கொஞ்சம் நமக்கு பொசிஷன் வந்து நல்ல நல்ல பொசிஷன்லாம் கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் நிறைய மேனுஃபேக்சரிங் தான் இருக்காங்க. 2 3 4 5 6 7 8 9 10 12 14 15 16. ஓகே. அடுத்தது மேனேஜ்மெண்ட். ஐ வாண்ட் டு கெட் இன் டு தி கேட்டகரி ஆஃப் மேனேஜ்மெண்ட். 1 சூப்பர். வேங்கையம் அவன் ஒத்தையில நிக்கான்ற மாதிரி ஒரே ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன். சரியா? எல்லாருமே மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போக போறீங்க. ஆனா இந்த பிரிவுல உள்ள நுழைஞ்சிட்டு இது பண்ண போறோம். இப்போ டிசைன் இன்ஜினியரா நான் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ராகுல் டிசைன் இன்ஜினியர் தான் ஆகணும் ஆசைப்படுறீங்க. ஓகே, ராகுல் வந்து டிசைன் இன்ஜினியர் ஆசைப்படுறாருன்னா ஸோ எப்பவுமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா he always start with மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ்னா என்ன? அவ்வளவுதான். மெக்கானிக்ஸ்னா அது அதுல வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு பாடி எடுத்துப்போம். என்ன பாடி எடுப்போம்? ரிஜிட் பாடி. எவ்வளவு அடிச்சான் தாங்குறான்? ரொம்ப நல்ல வேண்டான்றோம்ல, எவ்வளவு அடிச்சாலும் மாறாம ஷேப் மாறாம இருந்தா அந்த பாடிக்கு பேரு ரிஜிட் பாடி. ஆனா ராகுல ஓங்கி குத்துனா என்ன ஆகும்? வீங்கிடும். ராகுல் வந்து டிஃபார்மல் பாடி. ஆனா இந்த சவுத்துல குத்துனா சவுர் வந்து வீங்காது. சோ அது ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடினா ஷேப் சேஞ்ச் ஆகாது. நான் டிஃபார்மல் பாடி. இப்போ இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்ல என்ன படிப்போம் அப்படின்னா ஒரு ரிஜிட் பாடி எடுத்துப்போம். இப்போ லெட் அஸ் அஸ்யூம் ராகுல் தான் ரிஜிட் பாடி. சரியா? ராகுல் நீ ராகுல் கிடையாது, என்ன மாத்திட்டேன்? ரிஜிட் பாடி. இவரே ரிஜிட் பாடி. இப்போ ரிஜிட் பாடி மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போறேன். சரியா? ஃபோர்ஸை கொடுத்துட்டு நடந்தது என்ன அப்படின்னு படிச்சனா அதான் மெக்கானிக்ஸ். முழுக்க முழுக்க ஃபோர்ஸ் கொடுத்துட்டு ரிஜிட் பாடி மேல ஃபோர்ஸை கொடுத்துட்டு என்ன நடந்ததுன்னு படிச்சா அது மெக்கானிக்ஸ், இன்ஜினியர் மெக்கானிக்ஸ். ஸோ டிசைன் இன்ஜினியரா மாறணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் இன்ஜினியர் மெக்கானிக்ஸ். அடுத்தது இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் அப்புறம் சாலிட் மெக்கானிக்ஸ். அதுதான் சென்த் ஆஃப் மெட்டீரியல் சொல்லுவாங்க. சாலிட் மெக்கானிக்ஸ்ல என்ன பண்ணுவோம்? சென்த் ஆஃப் மெட்டீரியல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாடியை மாத்துறோம்.
முன்னாடி என்ன பாடியா இருந்தீங்க? ரிஜிட் பாடி. ஐ எம் ரிஜிட் பாடி. இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஐ எம் ரிஜிட் பாடி. ஆமா, இப்போ வந்து ரிஜிட் பாடி கிடையாது. ரிஜிட் பாடி இல்ல, இப்போ ஒன்னு மாத்திரம். ஒன்னு வந்து டிஃபார்மல் பாடியா, டிஃபார்மல் பாடி அடிச்சா வீங்கிற மாதிரி பாடியா மாத்த போறோம். சரியா? நவ் யூ ஆர் டிஃபார்மல் பாடி. ஆனா அப்ளை பண்ண போறது அதே ஃபோர்ஸ் தான். இப்போ நீங்க யாரு? டிஃபார்மல் பாடி. இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. டிஃபார்மல் பாடி. இப்போ நான் மறுபடியும் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறேன். சரியா? ஃபோர்ஸ் கொடுத்துட்டு டிஃபார்மல் பாடி மேல ஃபோர்ஸ் கொடுத்துட்டு என்னன்னு படிச்சேன்னா அதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஆல்சோ கால்ட் அஸ். அவ்வளவுதான். இப்ப டிசைன் இன்ஜினியர் ஆகும்னா அடுத்தது தியரி ஆஃப் மெஷின். தியரி ஆஃப் மெஷின்னா இதுல வந்து ரெண்டு இருக்கும். சிங்கம் 1 சிங்கம் 2 மாதிரி KOM DOM. கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மெஷின், டைனமிக்ஸ் ஆஃப் மெஷின்ஸ். சரியா? தியரி ஆஃப் மெஷின்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாடியோட மோஷன் வந்து அனலைஸ் பண்ணுவோம். சரியா? கைனமேட்டிக்ஸ்ல மோஷன் மட்டும் அனலைஸ் பண்ணுவோம், டைனமிக்ஸ்ல ஃபோர்ஸையும் மோஷனையும் சேர்த்து அனலைஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அடுத்தது வந்து தியரி ஆஃப் மெஷின்ஸ். அதுக்கப்புறம் டிசைன். டிசைன் வரும்போது அதே ரெண்டு இருக்கும், DME DTS இருக்கும். நீங்க எப்படி படிக்கிறீங்க எனக்கு தெரியல. DMEனா டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட், DTSனா டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எலிமெண்ட். ஸோ இந்த நாலுமே படிச்சா என்ன இன்ஜினியர் ஆகலாம்? அவ்வளவுதான். ராகுல் டிசைன் இன்ஜினியர் ஆகணும். என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிப்பீங்க? அங்க பா சொல்லுங்க உங்க கம்யூனிட்டியை. இன்ஜினியர் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், தியரி ஆஃப் மெஷின்ஸ், டிசைன். அவ்வளவுதான். சரி, இது படிச்சாச்சு. இப்ப இதெல்லாம் டெக்னிக்கலா படிச்சாச்சு. படிச்சு எல்லாம் மண்டையில ஏறியாச்சு. தனு சொன்ன மாதிரி படிச்சு பார்த்தேன் ஏறவில்லைன்னு இருக்கக்கூடாது. படிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சுன்னு சொல்லணும். சரியா? அப்பதான் வந்து ஏறிடுச்சு. நாலுமே ஏறிடுச்சு வச்சுங்களேன். ஏறின பிறகு இதை வேலிடேட் பண்ணணும். இது செல்லுமா செல்லாதான்னு பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறது சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் வந்து அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் பேர் தான் FEA, ஃபைனைட் எலிமெண்ட் அனலைஸ். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? வேலிடேட் ஆகுமா ஆகாதான் முடிவு பண்ண போறோம். அவ்வளவுதான். இதெல்லாம் படிச்சுட்டோம். அதை அனலைஸ் பண்ணி பார்த்து எப்பா இது சரியாயிடும். இப்ப தண்டபாணி சார் இருக்காருன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மிஷினை ரெடி பண்ணிடுவாங்க. சார் இந்த மிஷின் உயிரோடு இருக்குமா செத்து போயிடுமா சார் சொல்லுங்க சார் அப்படின்னுவாங்க தண்டபாணி சார் கிட்ட. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? ஆன்சிஸ்ல போட்டு என்னென்ன லோடு கொடுக்கணும், என்னென்ன இதெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எங்கெல்லாம் கன்சைன் பண்ணணும் எல்லாமே பண்ணிட்டு அனலைஸ் பண்ணி பார்ப்பாரு. மெஷின்லாம் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணி பண்ணாருன்னா தாங்குச்சு அதை சக்கச்சவேல் வந்ததுன்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். சரியா? அதுவும் வந்து சக்கச்சவேல் வந்தாலுமே லிமிட்டுக்குள்ள இருந்தானா உயிரோடு இருப்பான். சக்கச்சவேல் வந்தானா செத்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. கலர் வந்து சிவப்பா இருந்ததுன்னா அது லிமிட்டுக்குள்ள இருந்தா சேஃப் தான். ஆனா லிமிட்டை தாண்டிச்சுன்னா அவுட். ப்ளூ கலர்ல பச்சை கலர்ல இருந்தானா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தண்டபாணி சார் டிசைட் பண்ணி சொல்லிடுவார். ஸோ அந்த மாதிரி அவர் he has done several project. இப்படி ஒரு 1000 கணக்கில் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பார். வெறும் அவரோட வேலையை என்னன்னா பெம்மல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வெறும் ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரியில ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுப்பாங்க, சால்வ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறது தான் அவரோட வேலை. ஸோ அதுதான் வந்து இப்போ when you want to become a design engineer இந்த 20 பேர் வந்து கவனிக்க வேண்டியது இது. சரியா? 20 பேர் ராகுலோட சேர்த்து 20 பேர் கவனிக்க வேண்டிய டிசைன் இன்ஜினியர் ஆகும்னா இந்த 5 ஏரியாவை கவர் பண்ணீங்கன்னா டிசைன் இன்ஜினியர். இந்த 5 ஏரியாவுக்கும் நோட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 பக்கம் தான். 20, 40, 60, 80, 100 பக்கம் நோட்ஸ் ரெடி பண்ணிட்ட. 100 பக்கம் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேன்னா அதுதான் உனக்கு வேலை வாங்கி தரப்போகுது. FEA இன்ஜினியரா போவ. FEA இன்ஜினியரா போனா என்னன்னா யூ கேன் ஏர்ன் இன் டர்ம்ஸ் ஆஃப் 9 lakhs, 8 lakhs, 7 lakhs. இப்போ இந்த பேக்கேஜ் இல்லாம நான் FEA போனோம் அப்படின்னா நீ இந்த மாதிரி இது பண்ணலாம். ஸோ ராகுலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? டெக்னிக்கல் சாம்பியன் ராகுலுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். கை தட்டுங்கப்பா. சரி, அப்ப டிசைன் இன்ஜினியரோட வரலாறு பார்த்தாச்சு. சரியா? டிசைன் இன்ஜினியரோட வரலாறு பார்த்து அடுத்தது தெர்மல் இன்ஜினியர். தெர்மல் இன்ஜினியர் யார்? 2 பேர் கை தூக்குனது. ஆமா, நீங்க வாங்க. எப்பவுமே நீங்க மேடைக்கு வர்றதுக்கு தயங்கவே கூடாது. ஏன்னா இந்த மேடை வந்து ஆசிரியர்களுக்காக உருவாக்கப்பட்ட மேடையே கிடையாது. இட் இஸ் நாட் a platform for teachers. It is a platform to perform for students. சரியா? So welcome to the dais. Introduce yourself. My name is Adi Sivanandabalan. I am from Chennai. இல்ல எனக்கு காத்து தான் கேட்டுச்சு. My name is Adi Sivanandabalan. I am coming. ஆதி சிவானந்த பாலனா? அப்பா சூப்பர்ரா, பெரிய பேர். ஆதி சிவானந்த பாலன். I am coming from Tirunelveli and third year mechanical. சூப்பர்ரா. திருநெல்வேலியில இருந்து ஆனந்த். Adi Sivanandabalan. ஆதி சிவானந்த பாலன். ஆதி சிவானந்த பாலன். ஓகே, சரி. இப்ப நம்ம தெர்மல் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்னாலே ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் மெக்கானிக்ஸ்.
மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் தான். மெக்கானிக்ஸ்ல எதை பத்தி படிப்போம்? ஃபோர்ஸ் கொடுத்துட்டு எஃபெக்ட் படிப்போம். எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் எ ரிஜிட் பாடினா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் டிஃபார்ம் பாடினா சாலிட் மெக்கானிக்ஸ் ஆர் சென்டர் மெட்டீரியல். இப்ப எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் கண்டினியூஸ்லி டிஃபார்மபிள் பாடி யாரா அவன் அப்படின்னா, யாரா அந்த பையன் அப்படின்னா, கண்டினியூஸ் டிஃபார்மபிள் பாடினா ஃப்ளூயிட். அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். ஊத்துனா என்ன பண்ணுவான்? ஓடிக்கிட்டே இருப்பான். ஊத்துனா ஓடிக்கிட்டே இருப்பான். ஊத்துனா ஓடிக்கிட்டே இருக்கும் பேர் என்ன பேர் வைக்கிறோம்? ஃப்ளூயிட் அப்படின்னு நினைக்கிறோம். ஊத்துனா ஓடிக்கிட்டே இருக்கவனுக்கு பேரு ஃப்ளூயிட். சரியா? ஓடிக்கிட்டே இருக்கவனுக்கு பேரு ஃப்ளூயிட். சோ ஃப்ளூயிட் அப்படின்னா நம்ம செல்லமா வந்து கண்டினியூஸ் டிஃபார்மல் பாடி, கண்டினியூஸ் டிஃபார்மல் பாடி. சரியா? கண்டினியூஸ் டிஃபார்மல் பாடி. இது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ரிஜிட் பாடி, சென்டர் மெட்டீரியல்ல டிஃபார்மல் பாடி, அது கண்டினியூஸ் டிஃபார்மல் பாடி. சரியா? டிஃபார்மல் பாடி அதுக்கு முன்னாடி அதுக்கும் மேல அப்படின்னா கண்டினியூஸ் டிஃபார்மல் பாடினா என்ன சொல்றோம்? ஃப்ளூயிட் அவ்வளோ. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ற ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். சரியா? ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னா ஃப்ளூயிட் மேல இப்ப நீங்க வந்து ஆதி சிவானந்த பாலன் கிடையாது, நீங்க உங்களை ஃப்ளூயிடா மாத்தியாச்சு. நவ் யூ ஆர் ஏ ஃப்ளூயிட். நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போறேன். ஃபோர்ஸ் கொடுத்துட்டு நடந்தது என்னன்னு படிச்சனா அதான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ரொம்ப சிம்பிள். பாடியை தான் மாத்தணும். சரியா? ரிஜிட் பாடி வச்சு ஃபோர்ஸ் கொடுத்து படிச்சோம்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். டிஃபார்மல் பாடி ஃபோர்ஸ் கொடுத்து படிச்சனா சாலிட் மெக்கானிக்ஸ். கண்டினியூஸ் டிஃபார்மல் பாடியில ஃபோர்ஸ் கொடுத்து படிச்சனா அவ்வளவுதான். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்புறம் அடுத்து தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோனா ஹீட், டைனமிக்ஸ்னா மோஷன், மூவ்மெண்ட். ஒரு ஹீட் வந்து பவுண்டரியை கிராஸ் பண்ணுது. ஒரு ஹீட் வந்து இதான் ஒரு நீ தான் ஹீட், ஒரு பவுண்டரியை கிராஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான். ஒரு சிஸ்டத்துல இருந்து சரௌண்டிங்க்கு, சரௌண்டிங் இருந்து சிஸ்டத்துக்கு அப்படி போனீங்கன்னா அதை பத்தி படிக்கிறது ஹீட்டை பத்தி. முழுக்க ஹீட் வந்து ஹீட்டை பத்தி படிக்கிறது இல்ல எனர்ஜியை பத்தி படிக்கிறது. எனர்ஜி இன்டராக்ஷன் தெர்மோடைனமிக்ஸ்னா we are going to study the energy interaction. சரியா? we are going to study the energy interaction. அது தெர்மோடைனமிக்ஸ். அப்புறம் டிவைஸ், நாசில், டிஃப்யூசர், டர்பைன், பம்ப், பவர் பிளான்ட் அந்த மாதிரிலாம் படிச்சு தெர்மல் இன்ஜினியரிங். சரியா? அடுத்த டிவைஸ் படிக்கும். அடுத்து ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இங்க வந்து ஹீட் தான் படிப்பீங்க, ஆனா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல் படிப்பீங்க. இது வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் படிப்பீங்க. அப்ப ஜூல் பர் செகண்ட் வாட். சோ HMT-ல படிக்கிற இதுக்கும் ஹீட்டுக்கும் அங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இல்ல ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். தெர்மோடைனமிக்ஸ், தெர்மல் இன்ஜினியரிங்ல தெர்மோடைனமிக்ஸ்ல ஜூல். சோ அதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? சோ இங்க வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல படிப்போம், இது நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல படிப்போம். கண்டிஷன் என்ன? இங்க ஈக்குலிபிரியம் கண்டிஷன், இங்க நான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். இதெல்லாம் பேசிக். ஒரு சப்ஜெக்ட்டை படிக்கும் போதே அதோட டேஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோ HMT இதுக்கப்புறம் வந்து என்னன்னா இந்த தெர்மல் டிவைஸ்ல நடக்கிற ஃப்ளோவை பத்தி அனலைஸ் பண்றதுக்கு நம்ம இது பண்ற சாஃப்ட்வேர் தான் CFD. சோ இதுவும் இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து சார் தண்டபாணி சார் CFD-ல வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு டிவைஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஃப்ளோ நடக்குன்னு வச்சுங்களேன், கண்டினியூ ஈக்குவேஷன் பயன்படுத்தி, எனர்ஜி ஈக்குவேஷன் பயன்படுத்தி, மொமெண்டம் ஈக்குவேஷன் பயன்படுத்தி அதை அனலைஸ் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறது தான் CFD சாஃப்ட்வேர். ஸோ எப்பவுமே ஆரம்பிக்கிறது மெக்கானிக்கல் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கணும்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆரம்பிச்சு அர்த்தம். முடியுது அப்படின்னா அனலைசிஸ். முடியும் போது அனலைசிஸ். இங்க வந்து FEA-ல முடிச்சோம், இங்க CFD. அதுதான் இது. சரியா? சோ ஆதி சிவானந்த பாலனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தெர்மல் வருங்காலத்துல ஒரு பெஸ்ட் தெர்மல் இன்ஜினியரா உருவாதுக்கு பிளஸிங்ஸ் கொடுப்போம்.